ஹலோ ஆல், வெல்கம் டு அஷ்ரதா ஃபேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெகந்தி வீடியோவில் ஃப்ரண்ட் அண்டு ஃபிங்கர்ஸ் டிசைன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பேக் அண்ட் ஃபிங்கர்ஸ் டிசைன்ஸ் தான் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்டு ஃபிங்கர்ஸ் டிசைன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிசைனில் இது போல் கர்வ் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 3 கர்வ் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து நீங்கள் பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு கிடையாது, நீங்கள் பார்க்கும்போதே வந்து நல்லாவே புரியும். நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் வரும், என்னென்னா இப்போது இந்த டிசைன் வந்து நம்ம பேக் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி டவுட் வரும். நீங்கள் தாராளமாக வந்து இந்த டிசைன் பேக் ஹேண்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா நம்ம ஃபேர் ஸ்கின்னாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த டிசைன் அப்ளை பண்ணும்போது நல்லா கிளியராக தெரியும். பட் டார்க் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த டிசைன் அந்தளவுக்கு கிளியராக தெரியாது. ஸோ நீங்கள் இந்த டிசைனை வந்து டார்க் ஸ்கின்னில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஃப்ரண்ட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ்லேயே வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம ஃபிங்கர்ஸில் வந்து 3 லைன் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ மேல் லைன் வரைக்குமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் அந்த டபுள் லைன் வரைக்கும் வருது பார்த்தீங்களா, ஸோ அந்த டபுள் லைன் வரைக்கும் நீங்கள் ட்ரா பண்ணும்போது அந்த கேப் டிசைன் வந்து இன்னும் அழகாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் டிசைனில் நான் என்ன பண்ணுறேன்னா, இது போல் வேவ் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த வேவ் லைன் ட்ரா பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எலமெண்ட்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் நான் என்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைரலு, அதுக்கப்புறம் வந்து டியர் ட்ராப்ஸு, அதுக்கப்புறம் லீஃப் டிசைன். இந்த 3 டிசைன் தான், இந்த 3 எலமெண்ட்ஸ் வச்சு தான் இந்த டிசைன் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஸ்பைரல், அதுக்கப்புறம் வந்து 2 டியர் ட்ராப்ஸு, இல்லைனா வந்து நீங்கள் ஒரு டியர் ட்ராப்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து லீஃப் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடு வந்து நான் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஸ்பைரல், ஒரு டியர் ட்ராப்ஸ், ஒரு லீஃப். ஸோ நீங்கள் இது போல் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் இருக்க பிளேஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இது போல் சர்க்கிள், ஓகேங்களா, ஆஃப் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து இன்னொரு லைன், ஓகேங்களா, இன்னொரு ஆஃப் சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து என்ன பண்ணுறேன்னா மெகந்தி ஃபில்லிங்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே வந்து இது போல் டாட் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செகண்ட் டிசைன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ தேர்ட் டிசைனில் வந்து 3 கர்வ் லைன் கொஞ்சம் லைட்டாக பெண்ட் ஆகிற மாதிரி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்னா, இது போல் வங்கி மாடலில் வந்து நீங்கள் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே வந்து டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர்ம்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு மேலே 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு வங்கி மாடலே வந்து ஒன்று மேலே ஃபேஸ் பண்ண மாதிரி, இன்னொன்று வந்து கீழே ஃபேஸ் பண்ண மாதிரி இது போல் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே வந்து நான் லைட்டாக வந்து கொஞ்சம் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ ட்ரா பண்ணுற இந்த லைனில் வந்து நீங்கள் கேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கேப் வேண்டாம் அப்படின்னா இது போல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு கொஞ்சம் திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிசைன் வரைக்கும் போதுன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். கீழே எம்டியாக இருக்குது எனக்கு. ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இது போல் வந்து லீஃப் டிசைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த லீஃப் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த டிசைனை வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ 3rd டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 4th டிசைனில் ஸோ இது போல் ஒரு பாக்ஸ் மாதிரி நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே வந்து நான் டியர் ட்ராப்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ மேலேயும் கீழேயும் நான் என்ன பண்ணுறேன்னா இது போல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். வி ஷேப்பில் வந்து நான் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் எனக்கு கேப் வந்து பெருசாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் போட்டிருக்க டிசைனையே வந்து கொஞ்சம் கீழே இறக்கி ட்ரா பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். ஸோ 2 சைடும் வந்து நம்ம ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழே அகெயின் வந்து இது போல் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு. சென்டரில் டாட் வச்சுட்டு இங்கே டியர் ட்ராப்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். சாரி, லீஃப் டிசைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம லீஃப் டிசைன் தான் வந்து ட்ரா பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு என்ன எலமெண்ட்ஸ் தோணுதோ நீங்கள் அந்த எலமெண்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி டிசைனை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த லீஃப் டிசைன் வந்து நான் ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழே வந்து கொஞ்சம் திக் லைனாக வந்து வி ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு 3 வி லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ 4th டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 5th டிசைன். ஸோ 5th டிசைனில் இது போல் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சென்டரில் இது போல் லீஃப் டிசைன் வந்து கொண்டு வந்துக்கோங்க. இன்னும் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது பக்கத்துலேயே வந்து இந்த டிசைனையே வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு திக் லைன் ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இது போல் ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஒன்று கீழே பார்த்த மாதிரியும் ஒன்று மேலே பார்த்த மாதிரியும் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுறேன்னா இது போல் சின்ன சின்ன லீஃப் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லீஃப் டிசைனே வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம அது உள்ள ஃபில்லிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபில்லிங்ஸ் இல்லாமல் வெளியே அந்த அவுட்லைன் இருக்கிற மாதிரி வேணால் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அது ஒரு டிசைனாக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு தின் லைன் ஒரு திக் லைன் ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ நம்ம மேலே இருக்க பிளேஸில் வந்து என்ன பண்ணுறோம்னா அகெயின் வந்து அந்த ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்பைரல் ட்ரா பண்ணிவிட்டு சின்ன சின்ன லீஃப் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து டாட் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இதுலேயே வந்து நீங்கள் இன்னொரு டிசைன் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த இது போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து எனக்கு இந்த டிசைன் வேண்டாம், எனக்கு வந்து இது பிளேஸ் வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்ச் ஷேடிங் வந்து நீங்கள் கொடுத்துட்டு ஓகேங்களா, ஆரஞ்ச் ஷேடிங் ஃபுல் ஷேடிங் இல்லை, ஆரஞ்ச் ஷேடிங் வந்து நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஸ்பைரல் ட்ரா பண்ணிவிட்டு லீஃப் டிசைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணலாம். அது வந்து ஒரு டிசைனாக இருக்கும். ஸோ 6th டிசைனில் மேலே ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு
லீஃப் வந்து ட்ரா பண்ணுங்கள். அதுக்கு கீழே வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் ட்ரா பண்ணிவிட்டு லீஃப் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த லீஃபையும் ஃப்ளவரையும் ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம கொஞ்சம் திக் அவுட்லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ திக் அவுட்லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு உள்ளே வந்து நான் செக்குடு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே வந்து செக்குடு லைன் தான் கொடுக்கணுன்னு கிடையாது. இங்கே வந்து ஃபில்லிங்ஸ் வேறு ஏதாச்சும் ஃபில்லிங்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ 6th டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 7th டிசைனில் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதுக்கு கீழே வந்து நீங்கள் லீஃப் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து 2 தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து திக் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு 3 தின் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு 2 ஸ்டெப் வந்து நீங்கள் ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் சென்டராக வந்து என்ன பண்ணுங்கள், லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு 3 லைன் ஒரு 4 லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். நான் இங்கே வந்து 4 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். 4 லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இது போல் வந்து ரோப் இருக்கிற மாதிரி நீங்கள் லைன்ஸ் வந்து பேஸாக வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் திக்காக வந்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய கிளாஸோடைய அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுடைய சீட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா January 20th வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் வரும், நீங்கள் வந்து லைவ் கிளாஸாக எடுப்பீங்க, எந்த டைமிங்க்கு வந்து நீங்கள் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டவுட் வந்து கேட்பாங்க. ஸோ நான் இதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்மளுடைய கிளாஸ் வந்து லைவ் கிளாஸ் வந்து கிடையாது. ஸோ நான் யூடியூப்பில் போடுற ஒர்க்கை மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ அந்த ஒர்க்கையும் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய கிளாஸுடைய டீட்டெயில்ஸ். இல்லை இன்னும் வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்களுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 8th டிசைனில் வந்து கேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ 9th டிசைனில் இது போல் நெயில் ஷேப் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே இந்த ஷேப் தான் வரணுமா அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு சர்க்கிள் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஆர்டின் ஷேப் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய ஷேப் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டிசைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு திக் லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ சென்டரில் இது போல் ஸ்டெம் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து லீஃப் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இன்னொரு சைடு வந்து என்ன பண்ணுறேன்னா டியர் ட்ராப்ஸு இல்லைனா வந்து லீஃப் டிசைன் இல்லைனா டாட் வச்சு கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த டிசைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.